ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் நீட் இந்த வருஷம் எழுத போகிறீங்க இல்லையா? என்னென்ன பேப்பர்ஸை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ப்ளஸ் நம்ம மொபைல் அப்ளிகேஷன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நியர்லி 7 years கொஷின் பேப்பர்ஸ் அதில் இருக்குது. அந்த 7 வருஷம் கொஷின் பேப்பர்ஸில் 5000 கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து தனித்தனியாக இருக்கும். ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரிக்கு தனியாக அண்ட் பயாலஜி தனியாக. ஓகே, இதில் வந்து பாட்னி, ஜுவாலஜி கொஷின்ஸ் எல்லாமே தனித்தனியாகவே இருக்குது. ப்ளஸ் டுகெதராக நீட் எக்ஸாம் கொஷின்ஸும் 180 கொஷின்ஸ்மே பேக் ஆயிருக்கு. 3 hours கொஷின்ஸ் நீங்கள் அதில் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ளஸ் அதுக்கான அந்த கொஷின்ஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த நீங்கள் கொஷின்ஸ் முடிச்சோன்னா ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எதனால இந்த யூ ஹேவ் சூசன் திஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் த ஆன்சர் இஸ் ராங், ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கான என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம், இது யூசர் ஃப்ரெண்ட்லி அப்ளிகேஷன்ஸ் தான். நீங்கள் சொல்கிற ஃபீட்பேக் வச்சு நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வின்னர்ஸ் பேட் அப்படின்றத மொபைல் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீட் எக்ஸாமில் உங்களுக்கு தெரியும், ஸோ டோட்டல் வந்து 180 கொஷின்ஸ் இருக்கும் அண்ட் ஈச் கொஷின் கேரி 4 marks. ஒரு கொஷின்ஸ்க்கும் 4 marks உங்களுக்கு வந்து இருக்கு, நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ டோட்டலாக நீங்கள் எழுத போகிறது எவ்வளோனா 720 marksக்கு நீங்கள் எழுதுவீங்க. அதில் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இந்த பயாலஜியில் வந்து உங்களுக்கு பாட்னி அண்ட் ஜுவாலஜி இன்க்ளூடட் வரும். ஸோ நீங்கள் 12th கொஷின்ஸ் இருக்குல்ல, அது ப்ளஸ் NCERT புக்ஸ் அந்த கொஷின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயாலஜியில் வந்து நியர்லி 90 கொஷின்ஸ் வரும். தட் மீன்ஸ் 50% ஆஃப் த கொஷின்ஸ் வில் பி ஃப்ரம் த பயாலஜி. உங்களுக்கு 360 marks. நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 45 கொஷின்ஸ் இருக்கும். தட் இஸ் ஃபார் அபவுட் 180 marksக்கு. அண்ட் கெமிஸ்ட்ரிலையுமே வந்து 45 கொஷின்ஸ், 25%. தட் மீன்ஸ் 180 marks.